மீ. அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹெவன்ஸ் அண்ட் சகி. நானுங்க எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சங்குகாய் ஆஃப் மை அரகண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹிஸ் மேலே லவ் மீ பார்ட் 18 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸப்ட் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணுறது பண்ணாததும் அவங்க விருப்பம்டா. நான் அவங்கள ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே காலேஜ் கேன்டீனில் தான் ஜீவன் அண்ட் யோன்ஷன் ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேர் ஃபேஸ் மீ ஆளில். இங்கே யோன்ஷன் ஜானு பேசினதே நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஜீவன் ஷாகி பேசிட்டு போனதை நினச்சிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே கட் பண்ணா இங்கே ஜீவன் தான் ஷாகி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. அங்கே ஷாகி தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. ஜீவன் கூப்பிட்டதுமே 1 செகண்ட் திரும்பி பார்க்குறாரு. சாரி, ஷாகி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஜீவன் தான். ஹே ஜீவன், காலேஜுக்கு வந்துட்டியா? எப்படி இருக்க? உடம்பு எப்படி இருக்கு? கை எப்படி இருக்கு? கையெல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறா. பட் ஜீவனுக்கு ஹாப்பியா இல்லை. அவர் ஒரு மாதிரி ஷாக்கிங் அண்ட் கன்ஃபியூஷனா ஷாகியை பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் ஷாகி நார்மலாக நின்று ஜீவன்கிட்ட பேசல. ஷாகியோடு அவ பேசுறதுலே தெரியுது ஷாகி இன்னுமே ஜீவன் மேலே கோமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவன் தான், ஷாகி சாரி, நீ இன்னும் என் மேலே கோமா இருக்கியா? ஷாகி நான் அது ஏதோ ஒரு டென்ஷனில், சாரி என்னை மன்னிச்சு ஷாகி அப்படின்ட்டு யோன்ஷன் கிட்ட வராரு. இல்லை வேண்டாம் ஜீவன், இருக்கட்டும், நீ சொன்னது சரிதான். ஒரு பையன்தான் பொண்ணு பின்னாடி சுற்றணும், பொண்ணு பையன் பின்னாடி சுற்றக்கூடாது. அப்படி சுற்றுனா அவளுக்கு பேரே வேற இல்லை. ஷாகி ப்ளீஸ், நான் வேணாம், நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க வேண்டாம் ஜீவன். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் தப்பு தான். நீ ஆரம்பத்தில் சொல்லும் போதே நான் விலகி இருக்கணும். லவ் பண்ணுறங்கிற பேரில் உன்னை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் இவ்வளோ பெரிய தப்புன்னு நான் வீட்டில் தனியாக யோசிக்கும் போது தான் புரிஞ்சுது. என்னை மன்னிச்சிரு அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நான் உன் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த ஷாகி இனி ஜீவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இது உன் லைஃப் ஜீவன், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ஹாப்பியாக வாழு. சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. ஓகே ஜீவன், காலேஜுக்கு டைம் ஆச்சு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாகி அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பா. என்னன்னு தெரில, ஜீவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கா. அவர் ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்காரு. இங்கே யோன்ஷனுக்கும் அந்த மாதிரி தான். இத்தனை நாள் வரைக்கும் ஜானு மேலே யோன்ஷனுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. பட் ஜானு யோன்ஷன் கிட்ட அப்படி பேசுகிற அந்த செகண்ட்ஸ் வரைக்கும் ஜீவனுக்கும் யோன்ஷனுக்கும் சேம் ஃபீலிங்ஸ் தான். ரெண்டு பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ மச்சான் என்னடா சரக்கு அடிக்கலாமா? ஜீவன் யோன்ஷனை ஷாக்கிங்காக பார்க்குறாரு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குடா, சரக்கு அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜீவனுக்கு நோ சொல்லணும்னு தோணலை, ஏன்னா சேம் ஜீவனும் அதே ஃபீலிங்கில் தானே இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே காலேஜுக்கு போகல, கட்டடிச்சிட்டாங்க. ஸோ வெளியில் தான் அப்படியே சும்மா சுற்றுறாங்க. என்ன லைஃப்டா அப்படிதான் இருக்குது ரெண்டு பேருக்குமே. ஸோ இந்த சைடு ஜேகே சைட் பார்த்தா அவருக்கு ஆப்போசிட்டாக அவருக்கு எதிராக ஒர்க் பண்ணுற அந்த சீக்ரெட் ஏஜெண்ட் அவங்கள தான் ரொம்ப
தீவிரமாக தேடிட்டு இருக்காரு. ஆஃபீஸில் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கடந்து கத்திட்டு இருக்காரு. இங்கே ஷோபின் தான், சார் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்களை கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எங்களால் யார் இந்த வேலையை பார்த்துருப்பான்னு கெஸ் பண்ண முடியல சார். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கோட் வேர்டு இருக்குது. இன்ஃபேக்ட் 2 பேரும் ஃபோன் மூலமாக கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை. பட் அப்படி இருந்துமே இவர் எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு அனுப்புனாங்கன்னு தெரியல. இது ஏதோ பெரிய நெட்வொர்க் மாதிரி தெரியுது சார். அப்படின்னா சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். பெரிய நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு அமைதியாக இருக்கிறது இல்லை சோபேன். சார் எனக்கு புரியுது. நான் நம்ம சைடு தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் சார். கண்டுபிடிக்கணும், பிடிச்சாகணும். என்னால் பழையபடி ஒரு மூலையில் போய் உட்காந்துக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு இது ஒரு சாம்ராஜ்யம். என்னால் இதை விட்டுட்டு மூலையில் போய் உட்கார முடியாது. சார் ப்ளீஸ் கூலாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் காமாக யோசிச்சிங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் சார். நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த ஏஜென்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஷோபின் போயிருப்பார். ஜேகேக்கு இது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. ஸோ இந்த சைட் நீங்கள் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ இப்படி தான் யோன்சன் அண்ட் ஜீவன் 2 பேருமே நல்லா குடிச்சிட்டு இப்போது ரோட்டில் பைக்கை தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ டைம் நைட் ஒரு 8 o'clock ஆகுது. நீங்கள் கால் பண்ணி கேட்டிருப்பீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைக்கா, சும்மா வெளியே வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் வெளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரோம். ஏன்னா ஜீவன் வந்து ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தார். ஸோ அவருக்கு ஏதோ மைண்ட் அப்செட்டாக இருக்குது போல். ஸோ 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெருசாக அது கண்டுக்கல. எங்க ஜீவன் அண்ட் யோன்சன் 2 பேருமே அந்த ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்ஸ்க்கு நடுவில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சேட்னஸை ஷேர் பண்ணிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ சடனாக எங்கேருந்தோ ஒரு கும்பல் யோன்சன் ஜீவன் 2 பேருமே சுற்றி வளைக்குது. இது யார் என்னன்னு 2 பேருக்குமே ஐடியா கிடையாது. அதை விட முக்கியம் 2 பேருமே போதையில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே பெரிய ஃபைட்டே போயிட்டுருக்கு. வந்தவங்க அவங்கள அடிக்கவோ அவங்கக்கிட்ட இருக்கிற நகைகளை பறிக்கவோ வரல, அவங்கள கொலை பண்ண வந்திருக்காங்க. இவங்களுக்கு இது யார் என்ன எந்த ஐடியாவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு 2 பேருமே அந்த போதையிலுமே போராடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜீவனோட ஸ்டொமக்கிட்ட ஒரு கத்தி பாய வருது. அதுக்குள்ள யோன்சன் ஜீவனுக்கு முன்னாடி வந்து அந்த கத்தி குத்த வாங்கிக்கிறாரு. ஜீவனோட வயிற்றுல கத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்குது. அந்த பர்சன் குத்தின வேகத்துக்கு வெளியில் இழுத்துருப்பாரு. ரத்தம் ரொம்ப அதிகமாக யோன்சனோட வயிற்றுல இருந்து வருது. அவ்வளோதான், யோன்சனை குத்தின பதட்டத்தில் அந்த பர்சன் அந்த கத்தியை கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடி இருப்பாரு. அந்த பர்சன் யோன்சனை குத்த வரல, ஜீவனை தான் குத்த வந்திருக்காங்க. அது யார் என்னன்னு அவருக்குமே தெரியல. இப்போ ஜீவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வேகமாக அவர் மேலே போட்டிருந்த அந்த ஷர்ட்டை கழட்டி ஜீவன் யோன்சனோட ஸ்டொமக்கிட்ட டைட்டாக கட்டுறாரு, ப்ளீட் ஆகாமல் இருக்கிற மாதிரி. இப்போ யோன்சனை தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்குறாரு. தேங்க் காட், கரெக்ட் டைமுக்கு போனதுனால பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது இல்லாமல் ஸ்டொமக் சைடில் குத்திருந்ததுனால இண்டஸ்ட்ரியிலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ யோன்சனுக்கு சூச்சர் போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அவரை படுக்க வச்சுருக்காங்க. அவர் இப்போது ப்ராப்ளம் இல்லைனாலும் இன்னும் யோன்சன் கண்ணை முழிக்கல. ஸோ யோன்சன் ஐசியூவில் இருக்காரு. ஐசியூக்கு வெளியில் ஜீவன் உட்காந்துருக்காரு. ரொம்ப கோபமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஜேகே தான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்டர் ஆகுறாரு.
அவரு வந்த வேகம் என்ன ஏது எதுவுமே கேட்கல. ஜீவனோட ஷர்ட்டை பிடிச்சி நிற்கிறாரு. என்ன பண்ண, என் தம்பி என்ன பண்ண, ஏன் அவன் இப்படி படுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி கோமா கேட்குறாரு. ஜேகே ஜீவன் எதுவுமே பேசல. மாமா நான் எதுவும் பண்ணல. ஜேகேக்கு நல்லா புரியுது ஜீவன் குடிச்சிருக்காரு. குடிச்சிருக்கியா? அது ஆமா. போதையில் என்ன பண்ணி தொலைச்ச? மாமா நான் எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் ஜீவன் ஜேகேவா மாமான்னு கூப்பிடுறாரு. பட் அது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற நிலைமையில ஜேகே இல்லை. அவருக்கு பயங்கர கோபம். ஜீவன் சீக்ஸில் டைட்டாக ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. ஜீவன் அரைஞ்ச ஃபோர்ஸில் கீழே போய் விழுறாரு. இங்கே நீங்கள் தான் ஜேகேவை ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜேகே ப்ளீஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறீங்க? விஜயன் மரியாதை போயிடு. இல்லை கோவத்தில் பொண்ணு அரைஞ்சாலும் அரைஞ்சிருவேன். ஜேகே ப்ளீஸ், எனக்கு புரியுது உங்க நிலைமை. கோவத்தில் ஏதாவது பண்ணாதீங்க ப்ளீஸ். அவன் என்ன நடந்துச்சுன்னு அவனை கொஞ்சம் சொல்ல விடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் இதை கேட்குற நிலைமையில ஜேகே இல்லை. ஏன்னா யோன்சன்னா ஜேகேக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நமக்கு தெரியும். அவருக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயம் அவரை பேசவே விடலை. இன்னும் சொல்ல போனால் ஜேகே நிதானத்திலே இல்லை. ஒரு மாதிரி கோவமா கடந்து கத்திட்டு இருக்காரு. அங்க இங்க ஜீவன் தான். ஏன் மாமா அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியலையா, இல்லை இன்ஃபர்மேஷன் இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி ஒரு கோல்ட் வாய்ஸ்ல ஜீவன் ஜேகே பார்த்து கேட்குறாரு. ஜேகே ஒரு மாதிரி திரும்பி ஜீவனை பார்க்குறாரு. வரல, இன்ஃபர்மேஷன் வரல. நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அனுப்புனீங்க. பட் நீங்கள் அனுப்பின ஆள் வேறு மாதிரி மூவ் பண்ணிட்டாருல்ல. இந்த மூவை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தானே இந்த கோவம். ஐ எம் ரைட் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜேகே வாய்டேஸில் ஜீவனை பார்க்குறாரு. பட் பெருசாக வெளியே காமிச்சிக்கல. இங்கே நீங்கள் தான் ஜீவனோட சிக்ஸ்லே ஸ்லாப் பண்ணுறீங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க? குடிச்சிட்டு போதையில் என்ன ஜீவன் இது புது பழக்கம்? என்ன பண்ணி தொலைச்ச? உனக்கு யோசிச்சுட்டு என்ன ஆச்சு? அவனுக்கு எப்படி வயிற்றுல கத்தி குத்துலாம்? என்ன நடந்துச்சு சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே ஜீவன் அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் எதுவுமே பேசல. ஜீவனை பார்த்து மறைக்கிறாரு. சைலண்டாக ஒதுங்கி நிற்கிறாரு. உண்மைதானே சொல்கிறேன். ஷோன்சன் எழுந்ததுக்கு அப்புறம் அவ முன்னாடி வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோ வயன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறாரு. போற ஜீவனியே ஜேகே பார்க்குறாரு. ஜேகே ஐஸ்ல அப்படி ஒரு கோபம், ஒரு குழப்பம், இதெல்லாமே கலந்துருக்கு. அங்கே என்ன நடக்குது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நீங்கள் உங்கள் அத்தை மாமா எல்லாரும் அங்கே உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஜேகேவால் அங்கே அமைதியாக உட்காந்துருக்க முடியல. அவர் ஒரு மாதிரி டென்ஷனாக நடந்துட்டுருக்காரு. இங்கே ஃபோன் பண்ணி ஷிபினுக்கு தான் ஃபோன் போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இதை ஷிபினுமே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் சைட்லேருந்து சாரி சொல்கிறாரு. இங்கே ஜீவன் தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பார் இல்லையா. ஸோ ஜேகே பற்றி ஜீவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஜீவன் தான் ஒரு மாதிரி டென்ஷனாக ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறாரு. அது ஒரு ட்ரெஸ் ஷாப் தான். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இங்கே வெளியே வரக்குள்ளே டோட்டலி வேறு மாதிரி வெளியே வர்றாரு. ஃபேஸில் ஹூடி போட்டுக்கிட்டு, ஃபேஸில் மாஸ்க் போட்டுக்கிட்டு, அவர் அந்த நான் ஃபுல்லி அவரை வந்து கவர் பண்ணிக்கிட்டு, அது ஜீவன்கிற அளவுக்கு யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு தண்ணியை அவர் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டு வெளியே வர்றாரு. அவர் நேராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்த நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்காரு. ஒரு 1/2 hour நடந்திருப்பார். ஸோ
பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. யாரும் இல்லைங்கிறத இன்னைக்கு த்ரீ டைம்ஸ் செக் பண்ணிட்டு அகைன் அவர் அந்த டார்க்கான பிளேஸ்குள்ள நடந்து போறாரு. ஒரு 10 மினிட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு வீட்டோட கேட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அந்த கேட் பார்க்கவே ரொம்ப பாழடைஞ்சு போய் ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பழைய காலத்து அதாவது பழைய வீடு மாதிரி இருக்குது. அந்த மெயின்டெனன்ஸே இல்லாமல் ரொம்ப வருஷமாக பூட்டியே வச்சுருந்தா அந்த வீடு ஒரு மாதிரி லுக் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஜீவன் அந்த கேட்டை டச் பண்ணவே இல்லை. கொஞ்சம் தள்ளி போய் காம்பவுண்ட் செவரு இருக்கும். ஸோ அதில் எகிரி உள்ளே குதிக்கிறாரு. இப்போது பின்னாடி யாராவது வராங்களான்னு அகைன் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு அந்த ரூம் அதாவது அந்த வீடு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வீட்டுக்குள்ளே பேக் சைட் போகிறாரு. பேக் சைட் போனால் அங்கே டோட்டலி வேறு மாதிரி இருக்குது. அந்த இடம் ரொம்ப பர்ஃபெக்டாக க்ளீனாக நீட்டாக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பர்சனல் கீ ஜீவன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை போட்டு அது கீ போட்ட உடனேலாம் ஓப்பன் ஆகாது. அதுக்குன்னு சில பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட் கோட்வேர்ட் ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த கோட்வேர்ட் போட்டு உள்ளே போகிறாரு. யா இப்போவே நிறைய பேருக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. யா அந்த சீக்ரெட் ஏஜென்ட் ஜீவன் தான். ஸோ உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கே நிறைய சிஸ்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வாலில் அங்கங்கே பின் பண்ணி வச்சுருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஆஃபீஸ் லுக்கில் இப்போது ஜீவன் உள்ளே போய் உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு டோரை வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிட்டாரு. அது பழையபடி லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஜீவன் உள்ளே வந்து சிஸ்டத்தில் உட்காந்து இது நிறைய வந்து கலெக்ட் பண்ண விஷயத்தெல்லாம் வந்து ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி யாரோ ஒரு பர்சனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு. ஃபார்வர்ட் பண்ணி அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இந்த பென்ட்ரைவில் ஃபுல்லி காப்பி பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக டெலீட் பண்ணி அழிச்சிடுறாரு. இப்போது ஜேகே பற்றின மொத்த எவிடன்ஸும் ஜீவன் கையில் இருக்கிற பென்ட்ரைவ் அண்ட் ஜீவன் அனுப்புனார் இல்லையா? ஸோ அந்த பர்சன் கிட்ட மட்டும் 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பென்ட்ரைவையே ஒரு மாதிரி க்ரீப்பியாக பார்த்து சிரிக்கிறாரு ஜீவன். எங்கே ஜேகே வேகமாக வந்திருப்பாரு இல்லையா? ஸோ எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே நேராக வீட்டுக்கு தான் வராரு. வீட்டுக்கு வந்து ஜீவன் யோன்ஷன் 2 பேரும் இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ், கபோர்டு, ட்ரெஸ் லேப் எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு தேடிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவர் எதையோ ஒரு விஷயத்த தேடுறாரு. அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பேப்பர்ஸ்லாம் பறந்துட்டுருக்கு. அவருக்கு அவ்வளோ கோபம். அவருக்கு அப்படியே சரியான டென்ஷனாக இருக்குது. அவர் தேடுற விஷயம் அந்த ரூமில் இல்லை. இப்போது எதுக்கும் அவர் ரூமில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அகைன் வந்து அவர் ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு தேடிட்டு இருக்காரு. அங்கேயும் அவருக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. ஜேகேக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. டென்ஷன் ஒரு மாதிரி தலைக்கு ஏறி அவர் கோபத்தில் கத்திட்டு இருக்காரு. இங்க அங்கே இருக்கிற கிளாஸ் பீசஸ், அதாவது கிளாஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே தரையில் போட்டு ஒட்டிச்சிட்டு இருக்காரு. இங்கே ஜேகேக்கு பயங்கரமான டென்ஷன். அவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இங்கே ஜேகேக்கு தெரிஞ்சிருச்சு ஜீவன் தான் அந்த சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். பட் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருந்திருக்கும். பட் ஜீவனாக இருந்திருக்காது அப்படின்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பார். பட் இப்போ சடனாக அது ஜீவன் தான் தெரியக்குள்ள ஜேகேவால் ஏற்றுக்க முடியல. அவருக்கு அவ்வளோ டென்ஷன். இப்போ வேகமாக கீழே வந்து மேட்ஸ் கிட்ட தான் வீட்டை ரூம்ஸை வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வார்ன் பண்ணல எல்லார்கிட்டையும் கத்திட்டு இப்போது ஃபாஸ்ட்டாக வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. நேராக ஹாஸ்பிட்டல் தான் வர்றாரு. ஹாஸ்பிட்டல் வந்தால் அங்கே வந்து உங்களோட அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க, ப்ளஸ் ஜானுவுமே வந்திருப்பா. ஜானு வந்து உங்கள் வீட்டிலேருந்து தான் காலேஜ் போயிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போ இந்த விஷயம் கேட்டதுமே ஜானு என்னதான் யோன்ஷன் மேலே கோமா இருந்தாலும் அவள் லவ் பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அவளுக்கு ஹார்ட் ரொம்ப பெயினாக ஹெவியாக ஃபீல் பண்ணுறா. அவளும் அவங்க பெரியப்பா கூட
யூன்ஷனை பார்க்க ஓடி வந்திருப்பா. இங்கே வந்த வேகம் யூன்ஷனை பார்த்தா அந்த கிளாஸ் ஹோல் இருக்கும் இல்லையா, ஸோ அது வழியாக பார்க்குறா. யூன்ஷன் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சு ட்ரிப்ஸ்லாம் போட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணி பெட்டில் அன்கான்ஷியஸாக படுத்திருக்காரு. இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவளால் அழ முடியல. ஏன்னா அங்கே அவங்க அக்கா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் இருக்காங்க. நீ ஏன்டி இவ்வளோ அழுகிற அப்படின்னு கேட்டா ஏதாச்சும் கேட்பாங்க, சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவளோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. இது மாதிரி ரொம்ப சேடா. இங்கே ஜானு மூலமாக ஷாகிக்கு விஷயம் பாஸ் ஆகுது. இங்கே ஷாகி ஒரு மாதிரி பதட்டமா, ஜானு ஜீவன் இங்கே இருக்கான், அவனுக்கு என்னாச்சு, அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, தெரியலக்கா. ஆனால் அக்கா கிட்ட கேட்கும்போது அண்ணாவுக்கும் மாமாவுக்கும் ஏதோ பெரிய சண்டை வந்துருச்சு போல், அதில் அண்ணன் கோச்சிட்டு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு எதுவுமே தெரியல நீ, நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஷாகி சொல்கிறா. சாரி, ஜானு சொல்கிறா ஷாகி கிட்ட. ஷாகிக்கு ஒரு மாதிரி ஏதோ அவளுக்கு ஒரு மாதிரி உறுத்துது, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி. ஹார்ட்டெல்லாம் அப்படியே படப்படன்னு அடிக்குது அவளுக்கு. அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. இங்கே ஜானு இது சொல்லிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. இங்கே ஷாகியால் நார்மலாக இருக்க முடியல. என் ஜீவனுக்கு வந்து ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஷாகிக்கு காமிக்குது. ஷாகி இப்போது ஜீவனுக்கு தான் கால் பண்ணுறா. ஜீவன் அந்த வீட்டிலேருந்து அகைன் வந்து காம்பவுண்ட் எகிரி குதிச்சு அந்த டார்க் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போது ஜீவனோட ஃபோன் ரிங் ஆகுது. அவர் எடுத்து பார்க்குறாரு, அது ஷாகி தான். ஜீவன் அந்த நம்பரே பார்த்துட்ருக்காரு. அவர் அட்டன் பண்ணலை, அதுவே ஃபோன் கட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அகைன் வந்து வாக் பண்ணுறாரு. இங்கே அகைன் ஷாகி கால் பண்ணுறா. ஜீவன் எடுக்கலை. இங்கே ஷாகிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜிவா ஃபோன் எடுறா ப்ளீஸ் ஜிவா, இனிமேலே தப்பு தான், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுறா ப்ளீஸ், ஒரு வாட்டி ஃபோன் அட்டன் பண்ணி ஜீவா அப்படின்ற மாதிரி. இங்கே அவள் ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக ஃபோன் அகைன் கால் ரிங் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ ஃபைனலி ஒரு கட்டத்துக்கு மேலே ஜீவனாலையும் ஷாகியோட காலை அவாய்ட் பண்ண முடியல. சரின்னு சொல்லி அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஹலோ சிவா, சிவா எங்கடா இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல ஜிவா? என்னாச்சு உனக்கு? என்ன எனக்கு ஏதோ கத்தியில் வயிற்றில் குத்திட்டாங்கன்னு சொல்லி ஜானு சொன்னோம். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல ஜிவா? என்னாச்சு? ஷாகி, சிவா நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் கிடையாது. யோன்ஷனுக்கு தான் வயத்தில் கத்தி இறங்கிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளட்டு நிறைய போயிடுச்சுல்ல, அதான் அன்கான்ஷியஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி காப்பாற்றியாச்சு. அவன் இன்னும் 2-3 ஹவர்ஸில் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவான். பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எங்கே இருக்க நீ? ஏன் இவ்வளோ வாட்டி கால் பண்ண எடுக்கலை? நான் இவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? ஷாகி, ஜிவா என்ன நினச்சி நீ பயப்பட வேணாம். ஜிவா இல்லை, இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ண வேணாம். என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன். பிரேக்கப்பா? பட் ஜிவா, உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணுன்னு வெயிட் பண்ணேன். அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இது பர்ஃபெக்ட் சுச்சுவேஷனானு எனக்கு தெரியல. ஆனால் இதை விட்டா இன்னொரு வாட்டி இதை சொல்ல நான் இருப்பேனானும் எனக்கு தெரியல. ஜிவா என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. ப்ளீஸ் 1 minute, நான் என்ன சொல்கிறேன்னு வெயிட் பண்ணு, இடையில பேசாத. இவ்வளோ நாள் நீ மட்டும் என்னை லவ் பண்ணல, நானும் தான் உன்னை லவ் பண்ணேன். ஆனால் என்ன ஒத்துக்க தான் மனசு ஏற்றுக்கல. ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு மாதிரி சின்ன ஒன்று உன்கிட்ட நெருங்க விடலை. ஆனால்
இதுக்கப்புறம் இதை சொல்ல நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஜீவா, ஜீவா என்னடா சொல்ற? நீ எங்கே இருக்க? நீ எங்கே இருக்கன்னு சொல்லு. நான் வரேன் ஜீவா, ப்ளீஸ். எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு. நீ எங்கே இருக்கன்னு சொல்லு ஜீவா, ப்ளீஸ் ஜீவா. ஷகி, எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன நினச்சி நீ பயப்படாத. நம்ம இதை எங்கேயும் முடிச்சுக்கலாம். ஜீவா, ஜீவா இல்லை இல்லை, நான் உனக்கு பொருத்தமானவன் இல்லை. இது செட் ஆகாது ஷாகி. நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை. நான் ரொம்ப ஆபத்தானவன். நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். உனக்கு பொருத்தமானவன் நான் இல்லை. இல்லை இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை ஜீவா. இல்லை, அப்படித்தான். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்கேயே பிரேக் பண்ணிக்கலாம். ஹாப்பியாரு, உடம்பு பார்த்துக்கோ. என்ன நினச்சலாம் ஃபீல் பண்ணாத. நான் என்னை பார்த்துக்கிறேன். டேக் கேர், பாய். அண்ட் ஷாகி, ஜீவா, ஐ லவ் யூ ஸோ மச் டி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவன் ஃபோனை கட் பண்ணியிருப்பாரு. அவ்வளோதான். ஷாகி, ஜீவா 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 இல்லை இல்லை ஜீவா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க, பேனிக் ஆகுறாங்க. ஜீவா, ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணு? ஏன் இப்படி பண்ணு? இல்லை, எப்படி நடக்கக்கூடாது. உனக்கு தெரியல எனக்கு நீனா எவ்வளோ இஷ்டம்னு. ஏண்டா அப்படி பண்ணு? உன்னை லவ் பண்ண நாள்லேருந்து உன் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்துடாதுன்னு எவ்வளோ நாள் ஏங்கிருக்க தெரியுமா? ஆனால் இப்போ நீ அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியும் என்னால சந்தோஷப்பட முடியல. ஜீவா, எனக்கு நீ வேணும்னு என்னை விட்டு போயிடாது ப்ளீஸ். ஜீவா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கால் பண்ணுறா. இங்கே ஜீவன் கால் பிக் பண்ண மாட்டேங்கிறாரு. இங்கே பயங்கரமாக கத்தி அழுகிறா. இந்த சவுண்ட் கேட்டு ஷாகி வீட்லேருந்து அவங்க அப்பா அம்மா தான் நேராக ரூமுக்கு தான் ஓடி வராங்க. ஓடி வந்தா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தரையில் உட்காந்து ஃபோனையை பார்த்து பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இதை பார்த்ததுமே ஷாகியோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ஷாகி கிட்ட தான் ஓடி வராரு. ஷாகி, என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு அப்படி அழுகிற? அப்பா அப்பா, ஜீவன் ஜீவன் எனக்கு ஜீவன் வேணும்ப்பா. அவன் அவன் அவனை என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னாப்பா. ஆனால் நான் அவனுக்கு வேணாமாப்பா. எனக்கு என்னமோ தெரியலப்பா, அவனுக்கு ஏதோ ஆகிடுமான்னு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஷாகி, பா பா எனக்கு எனக்கு என் ஜீவன் வேணும்ப்பா. எனக்கு அவன் வேணும்ப்பா. அவன் இல்லாமல் என்னால இருக்க முடியாது. எனக்கு ஏதோ பயமா இருக்குப்பா. அவனுக்கு எதுவும் ஆகாதில்லப்பா. அவனுக்கு எதுவும் ஆகாதில்ல. என்னால் அப்பெல்லாம் அவனை விட முடியாது. எனக்கு அவன் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. ஷாகி அழுகிறத அவங்க அப்பாவால் பார்க்கவே முடியல. ஓகேம்மா, ஓகே, ஒன்றும் ஆகாது. நான் பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறீங்களாப்பா? நான் பேசுகிறேம்மா. நான் அவங்க வீட்டில் போய் பேசுகிறேன். உனக்கும் ஜீவனுக்கும் நான் மேரேஜுக்கு பேசுகிறேன். பேசுகிறீங்களாப்பா? பேசுகிறேம்மா. என் ஜீவன் எனக்கு கிடைச்சிருவான்லப்பா. ஜீவன் உனக்கு கிடைச்சிருவாம்மா. அவன் என்னை விட்டு போயிட மாட்டான்லப்பா. ஆனால் அவன் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கான்ப்பா. சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா. அவனுக்கு எதுவும் ஆகாதில்லப்பா. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அவனுக்கு எதுவும் ஆகாதில்லப்பா. என் ஜீவன் என்னை விட்டு போயிட மாட்டான்லப்பா. எனக்கு அவன் வேணும்ப்பா. எனக்கு அவன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுது அந்த இடத்துல அப்படியே ஃபெயிண்ட் ஆகிருப்பாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கே பண்ணிக்கிறேன்.
ஐ ஹோப் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை ஆமீஸ். அன்யோ.